கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. ஜெபத்தின் திகைக்க வைக்கும் வல்லமை. ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு திகைக்க வைப்பதாக உள்ளது. அதை முடிவில்லாத கடவுளால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஜெபிக்கிற மனிதனால் ஜெபத்தின் வல்லமையை அனுதினமும் அனுபவிக்க முடியும். ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது மட்டுமல்ல, அவர்களின் அனுதின ஜெபத்தினால் விளையும் கனிகளையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். திருவிவிலியம், திருச்சபையின் வரலாறு, உலகத்தின் வரலாறு, ஜெப வீரர்களின் வாழ்வு இவை அனைத்தும் ஜெபத்தின் வல்லமையை பறைசாற்றுகின்றன. திருச்சபை நம்மை ஜெபிப்பதற்கு தூண்டுகிறது. ஏனெனில் அது ஜெபத்தின் வல்லமையை அறிந்திருக்கிறது. பதிலளிக்கப்பட்ட ஜெபத்தின் காட்சிகளை எல்லாம் எழுத்திலே நாம் விளக்கிவிட முடியாது. கடவுள்தான் அதை நமக்கு வெளிப்படுத்த முடியும். நம் ஜெபத்திற்கு பதில் தருகிற கடவுள் நமக்கு உண்டு. எசையா 65வது அதிகாரத்தில் 24வது வசனம். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது ஜெபிக்க நம்மை அழைக்கிற கடவுள் நமக்கு உண்டு. திருப்பாடல் 34ல் 17வது வசனம். நாம் ஜெபிப்பதற்கு வல்லமை தருகிற கடவுள் நமக்கு உண்டு. ரோமையர் 8ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 26, 27. துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஜெபத்தின் ஆச்சரியமான வல்லமையை தொடக்க நூல் 20வது அதிகாரத்தில் 1 முதல் 8 வசனங்கள் வரை காணலாம். கடவுள் அபிமெலேக்கை நோக்கி அவன் என்பது ஆபிரகாம், உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் என்று கூறுகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 - 20 வரை உள்ள வசனங்களிலும் நாம் ஜெபத்தின் வியக்க வைக்கும் வல்லமையை பார்க்கலாம். அன்னா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். நெகேமியா 2வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களில் ஜெபத்தின் திகைக்க வைக்கும் வல்லமையை பார்க்கலாம். மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, ஜெபத்தின் வல்லமையினால் நெகேமியா மன்னரிடமிருந்து தயவை பெற்றார். தொடர்வோமா நண்பர்களே?